Hello guys, welcome to RSC Academy for TNPC. In this video, we are discussing about the power of smile. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த power of smile வந்து நமக்கு டைட்டிலே தெரியுது. சிரிப்போட பவர் என்ன அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. சரிங்களா? இந்த போம் எதுல இருக்குன்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. பாய்சன் ட்ரீக்கு அந்த போமுக்கு பின்னாடி ரீட் அண்ட் என்ஜாய் செஷன்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த போம் வந்து உங்களோட சிரிப்பினோட பவர் எப்படி அப்படின்றது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் மூவ் டு தி போம். The power of sun can kill and the power of foe can burn. அதாவது the power of sun, அதாவது சன் வந்து நம்ம வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சன்னோட ஓவர் ஹீட் வந்து நம்ம வந்து அந்த நம்மளால தாங்கிக்க முடியாது, இறந்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்க ரீசன்ட் டேஸ்ல நாம பார்த்தோம், இந்த ஹீட் வேவ்ஸ்க்கு நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சன் மாதிரி வந்து சில மனுஷங்களோட வார்த்தைகள் வந்து நம்மள வந்து கொலை பண்ணிடும், அதாவது நம்ம வந்து நடைபெற மாட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா the power of foe can burn. இங்க நம்ம foe ஆல்ரெடி பார்த்திருக்கோம், enemy. சரிங்களா? எனிமியோட பவர் என்னன்னா வந்து பேர்ன் பண்றது. பேர்ன்னா வந்து நம்மள வந்து சுட்டெரிக்கிறது. சரிங்களா? எப்படி சுட்டெரிப்பாங்க? ஒரு வார்த்தைகள் மூலியமா நம்ம சுட்டெரிப்பாங்க, இல்லைன்னா வந்து ஆக்ஷன்ஸ் மூலியமா வந்து சுட்டெரிப்பாங்க. சரிங்களா? அது வந்து சீக்கிரமா ஆறாது. ஆமாங்களா? அந்த மாதிரி சொல்றாங்க. The power of wind can chill. அதாவது பாசிட்டிவா லைன் மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. The power of wind can chill. அதாவது காற்று வந்து சில் பண்ணுது அப்படி சொல்றப்போ, இந்த காத்து வந்து சில்னஸா வருது அப்படின்றப்போ அது வந்து மைல்டான சில்னஸா இருந்தா ஓகே, என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அதிகமான சில்னஸா வந்துச்சுன்னா அது நம்மள ஒரே வச்சிடும் இல்லையா? அதே மாதிரிதான் சில பேர் வார்த்தைகள் வந்து இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் கொடுத்து நம்மள ஒரே வைக்கிறதுல, நம்ம வந்து ஷாக் கொடுத்து அது வந்து ஒரே வைக்கிறதுல அந்த மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். இங்க என்னன்னா, இவங்க இந்த பிஹேவியர் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்றப்போ இவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம்? இவங்க கிட்ட இருந்து நாம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, மற்றவங்க கிட்ட நாம இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. நாம வந்து இவங்க கிட்ட இருந்து இன்னொன்னு என்ன கத்துக்கலாம்னா வந்து, இந்த மாதிரிலாம் சில மனுஷங்க இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம பிரெயினோட பவர் என்னன்னா வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. The power of anger can range inside until it tear you apart. Actually இந்த லைன் தான் கனெக்டிவிட்டி. நான் வந்து இங்க போட்டிருக்கேன், ஐம் சாரி. இந்த லைன் தான் கனெக்டிவிட்டி. சரிங்களா? ஓகே, அதாவது உங்க பவர், உங்களோட கோவத்தோட வந்து பவர் என்னன்னா ரேஞ்ச்னா வந்து ஆத்திரம். சரிங்களா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, ஆமாவா? அதே மாதிரிதான் உங்களோட கோபம் வந்து ஆத்திரமா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்ணுனே தெரியாம வந்து நீங்க ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க அவங்கள, ஆமாவா? அதான் சொல்றாங்க. அது வந்து அவங்கள மட்டும் நீங்க உங்களோட பிஹேவியர் வந்து பாதிக்காது. இன்சைட் until it tear you apart. உங்களுக்குள்ளேயே வந்து அது வந்து உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டேர் பண்ணா வந்து உங்க ஹார்ட்டை வந்து நீங்களே அதை கிழிச்சிக்கிற மாதிரி. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. பட் த பவர் ஆஃப் ஸ்மைல், ஆனா இவங்க மத்தியில வந்து நீங்க கோவப்பட்டு ஆங்கர் பட்டு நீங்க ஏதாச்சும் உங்க ஆத்திரமா வெளிப்படுத்திட்டீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள நாமளும் ஒன்னாயிடும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், சேம். பட் நம்மளோட டிஃப்ரெண்டா இருக்கணும்னா the power of smile, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்மைல் கொடுத்தோம்னா எஸ்பெஷலி your can heal a frozen heart. ஓகே, நீங்களே உங்க frozen heart வந்து நீங்களே வந்து ஹீல் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்பெஷலி உங்க ஸ்மைல் வந்து உங்களோட frozen heart நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான இன்னொரு மீனிங் என்னன்னா, நீங்க மத்தவங்களோட frozen heartடையும் வந்து ஹீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம், மத்தவங்க வந்து அதே கஷ்டத்துல இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அவங்க ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான போயம்ல. ஓகே, இந்த போம் வந்து யாரு ஆத்தர்னா வந்து டூபாக் ஷாக்கூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ராப்பர். சரிங்களா? இது வந்து ரீட் அண்ட் என்ஜாய் போயிருந்தனால வந்து இது வந்து ஆத்தர் இன்ட்ரோ கொடுக்கல, ஸோ நான் அவங்க எடுத்திருக்கேன். ஓகே, Tupac Shakur was an American rapper. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, American rapper, poet, actor, and his powerful lyrics that spoke about social injustice, love, struggle,
அண்ட் ஹோப். ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து அவரோட ராப்போட லைன்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ராப்போட லைன்ஸ் அண்ட் போயமோட லைன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து அவரோட சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அது பத்தி பேசுவோம், லவ் பத்தி பேசுவோம், ஸ்ட்ரகிள் பத்தி பேசுவோம், அண்ட் ஹோப் இதெல்லாம் பத்தி பேசுறது தான் வந்து இவரோட ராப் அண்ட் போயட்ஸ். ஓகே, இவர் வந்து ஒரு ராப்பர், நல்லா ஞாபகம், அமெரிக்கன் ராப்பர். He was born on June 16, 1971. His poetry and music often reflect the theme of violence, racism, inequality. இது ரொம்ப முக்கியமான ஒரு லைன், அதான் எழுதியிருக்கேன். இவரோட போயிட்ரி எதை மென்ஷன் பண்ணா, இவர் போயிட்ரி அண்ட் மியூசிக் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணா வந்து தீம் ஆஃப் வயலன்ஸ், ரேசிசம், இன்இக்வாலிட்டி இதுதான் வந்து மென்ஷன். இதுதான் வந்து அவரோட போயிட்ரி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சரிங்களா? Tupac was tragically killed in 1996 at the age of 25. அதாவது இது வந்து ஒரு மர்டர் வச்சுக்கலாமே, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மர்டர் பண்ணப்பட்டாரு 1996ல வந்து ஏஜ் 25 வந்து வந்துட்டாரு. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இவரை பத்தியான இன்ட்ரோ. சின்ன போகும்னா ரொம்ப ஈஸியும் கூட. சரிங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். தி பவர் ஆஃப் சன் கேன் கில். அதாவது கில் பண்றது யாரோட தன்மை? இட்ஸ் a person. ஓகே, அதுவும் நம்ம பண்ணக்கூடாது தான், பட் இதுக்கு சொல்றேன். சரிங்களா? இது வந்து பர்சன், அதனால பர்சனிஃபிகேஷன். தி பவர் ஆஃப் ஃபோ கேன் பர்ன். அதாவது இது வந்து டைரக்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோ அப்படின்றது டைரக்டா கொடுத்துருக்காங்க, எனிமி டைரக்டா கொடுத்ததுனால இது வந்து மெட்டாஃபர். டைரக்டா வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து மெட்டாஃபர். தி பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். அது வந்து மைண்டோட தன்மையை லேர்ன். இங்க வந்து மைண்ட் கொடுத்துட்டாங்க, இங்க வந்து மைண்டுக்கு பதிலா நம்ம வந்து பர்சனா இருக்கணும், ஆமாவா? அதனால பர்சனிஃபிகேஷன். இங்க என்ன வந்து அதாவது தி பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரேஜ் inside until it tears you apart. இது வந்து enjam. சரிங்களா? இந்த லைன் வந்து லிங்கா இருக்கு. ஓகே, இது வந்து enjam. சரிங்களா? ஆக்சுவலா இங்க கொடுத்துருக்கு, இது wrong, இங்க தான் வரும். சரிங்களா? ஓகே, இது வந்து enjam. நெக்ஸ்ட் என்ன வந்து inside until it tear you apart. என்னன்னா வந்து உங்களோட ஹார்ட் வந்து நீங்க கிழிச்சிக்கிற மாதிரி, ஆமாவா? நீங்க வந்து ரெண்டா வந்து கிழிச்சிக்கிற மாதிரி அப்படின்றது ரொம்ப ஹைப்பர் போல். ஹார்ட்டை கிழிக்க முடியாதுல்ல, அது வந்து ஹைப்பர் போல். சரிங்களா? frozen heart and epithet. heart என்றது வந்து noun, frozen என்றது adjective. so வந்து இது வந்து epithet. சரிங்களா? இவ்வளவுதான் guys இதோட figure of speech. நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ரைமிங் ஸ்கீம் ரொம்ப ஈஸி தான். kill, chill, burn, learn, range, smile. இதுக்கு மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். range வந்து a, smile வந்து c, apart, heart. சரிங்களா? இது மொத்தத்துல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் guys. Thank you for watching. Keep supporting us. Thank you for a lot of support. Thank you guys.